ஃபைனலாக ஒரு புது மூவியை கொண்டு வர போகிறாங்க. கைஸ், இன்னைக்கு நம்ம ஜப்பானில் ஒரு டோரிமான் புது மூவி வரப்போகுது. அது என்ன மூவின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் இந்த படத்தோட ப்ரிவியூ மட்டும் பார்க்க போகிறோம், ரிவ்யூ கிடையாது. ஏன்னா இந்த படம் இன்னுமே ஜப்பானில் ரிலீஸ் ஆகவே இல்லை. வாங்க, இந்த ட்ரெய்லர் மாதிரி வந்திருக்கு ஒரு விஷயம், அதில் என்னென்னலாம் காட்டியிருக்காங்க, ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டோரிமான் த மூவி நோபிட்டா பிக்சர் வேர்ல்டு. ஸோ அதுதான் இந்த மூவியோட நேமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் டீசர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் டோரிமான் யூனிவர்ஸில் 45வது படம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காண்டி வருதுன்னா, டோரிமானோட ஆனிவர்சரி வந்துச்சு, அதுக்காக இந்த படத்தை ட்ரிபியூட்டாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ட்ரெய்லரில் அப்படி என்னதான் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லரில் நான் பார்த்த வரைக்குமே ஒரு புக் வச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புக்கு கதை புக்கு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரிஸ் ஆகட்டும், புக் ஆகட்டும், மியூசியம் ஆகட்டும், அது மூலயமா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கதை எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கெஸிங்கில் சொல்கிறேன். இது அஃபீஷியல் கிடையாது, என்னோட கெஸிங் தான். நம்ம நோபிட்டா ஸ்கூலில் ஜப்பான் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்காண்டி டோரிமான்கிட்ட ஒரு டிவைஸ் கேட்குறான். சரி, நோபிட்டா போய் தொலைறேன், எப்படி நம்ம தான் உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டிவைஸ் கொடுக்குறான். ஸோ அந்த டிவைஸில் ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம உலகத்துக்கும் அவங்க உலகத்துக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த உலகத்தில் சடன்லி ப்ராப்ளம் வந்துடுது. அந்த ப்ராப்ளத்தை நம்ம நோபிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணாங்க தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு படம் வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் இதை தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர்லேயும் இதே தான் காமிச்சிருக்கானுங்க. இது ஒரு 80% மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த தியரிட்டிக்கல் ஸ்டோரி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே 44 படம் வந்திருக்கு. 44 படமும் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. 45வது படம் மட்டும் வேறு கதையை கொண்டு வர போகிறானா? அப்படி இல்லை, இதே ஸ்டோரி கிட்ஸுக்கு எப்படி சொன்னால் புரியும், ஈஸியாக கேதர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதையுமே அமைச்சிருப்பான். இதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்படி ஒரு கதை வச்சாதான் எல்லா ஆடியன்ஸுக்குமே ஈஸியாக புரியும், எல்லா பேரும் லைக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி தான் இந்த 44 படமே அமைஞ்சிருக்கு. ஈஸியாக தான் இருக்கும் படம், எந்த காம்ப்ளிகேட்டு எதுவுமே இருக்காது. ஈஸியாக ஃபன் மோடில் போய்ட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த படமே இருக்க போகுது. ஸோ இதுலேயும் ரொம்ப காமெடியாக அட்வென்ச்சராக பண்ண போகிறானுங்க. நானுமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேட்டர் பிரிண்ட் தான் வரும், தேட்டர் பிரிண்ட்லேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த படம் ஜப்பானில் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, தேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு தேட்டர் பிரிண்ட் தான் வரும். இந்த படத்தை எங்கேயாவது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவேன். அதை நம்ம ஆள் பிரிண்ட்டை போட்டு நெட்டில் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வரப்போகுது. நம்ம இந்தியாவுக்கெல்லாம் இந்த படம் வராது. வந்தாலுமே மும்பை அந்த மாதிரி சைடில் தான் போகுது. தமிழ்நாட்டு சைடு இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த டிஸ்னிக்காரன் என்ன தான் பண்ணுறான்னு தெரில. ஆலையில் அதை கடைக்கு டீ ஆத்துற மாதிரி தான் போட்டதே போட்டுக்கிட்டு அறுத்துக்கிட்டே இருக்கானுங்க. நான்லாம் பார்க்குறத விட்டு எவ்வளோ தடவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. போட்டதே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அரைச்சமாகவே தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. எரிச்சலாக இருக்குது. வேறு ஒரு சேனலாவது வாங்கி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த சோனியை அந்த மாதிரி என்ன இப்படி இருக்கான்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானும் ஒரு காலத்தில் டோரிமான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அரைச்சனால எனக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ இந்த படத்தோட ஜாப்பனீஸ் ரிலீஸ் டேட்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி 2025 தான் தேட்டரில் இந்த படம் வருது. நம்மளுக்காக இல்லை, ஜாப்பனீஸ் மக்களுக்காக. ஸோ அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இது டீசராக ட்ரெய்லராக நான் பார்த்த வரைக்குமே இதை தான் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போயிட்டு வரேன். டாடா, பை பை கைஸ்.